ஆனால் ராகுல் காந்தி நேற்று இப்போ ஃபயரி ஸ்பீச் கொடுக்கும்போது, அதாவது என்ன ஸ்பீச்? ஃபயரி ஸ்பீச் ரொம்ப பொங்கி எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவார் சார். கொடுக்கும்போது என் ஐடியாவை மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா 5 விமானங்களை வந்து நம்ம இழந்திருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். என்ன மாதிரி ஐடியாவாக இருக்கும் சார் அது? ஃபர்ஸ்ட் 5 விமானம் இழந்தோம்னு சொல்லிட்டு யார் சொன்னா இவருக்கு? அது உளவுத்துறை ரிப்போர்ட் அவருக்கு போயிருக்கலாம் சார். மேபி எப்படி அவர் தனியாக உளவு அமைப்பு ஏதாவது இந்தியாவில் வந்து அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது உளவு அமைப்பு இருக்கா? இல்லை இந்திய இராணுவத்திலேருந்து அதிகாரப்பூர்வமான தகவல், அதாவது இந்திய முப்படைகள் கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கா? இல்லை இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து, இல்லை இராணுவ மந்திரியோ, இல்லை பிரதமர் செயலகத்தில் இருந்தோ, இல்லை வேற ஏதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட இருந்தோ ஏதாவது கருத்து ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா இந்தியா இது தொலைச்சதுன்னு சொல்லிட்டு? சைனாவோட கைக்கூலியான டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஏஷியான்னு சொல்லிட்டு மலேசியாவிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு வெப்சைட் மூலம் இது மாதிரியான பொய்கள் பரப்பப்பட்டன. அதற்கு காரணம் சைனா பிளேன்களை வந்து வலிமையாக காட்டுவதற்கும், இந்தியாவின் ரஃபேல் ஜெட்டை வலிமை இழந்ததாகவும், இன்னும் சொல்ல போனால் அது தரமற்றதாகவும் காட்டுவதற்கு சைனாவின் டூப்ளிகேட் பெயின்ஸை வந்து உலக சந்தையில் மார்க்கெட் செய்வதற்கு. ஏன்னா இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது சைனாவோட ஷேர் டக்குன்னு தூக்கிச்சு, சண்டை முடியும் போது டிஃபென்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் கபால்னு கீழே வந்தது. ஸோ அதுக்கு காரணம் என்னடான்னா சைனாவோட எல்லா உபகரணங்களும் எல்லாமே செயலிழந்து விட்டன என்று உலகத்துக்கு புரிந்ததால் தான் சைனாவோட பொருட்களை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் 5 பிளேன்களை வீழ்த்தினார்கள் அப்படின்றாங்க. பாகிஸ்தான் ஒற்றுக்கொண்டது 5 பேர் விழுத்தினதுன்னு உண்மைதான். ஆனால் பாகிஸ்தான் அவங்களே வாயால் ஒத்துக்கிட்டாங்க எங்களோட 5 F-16 கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்தியா அடிச்சதுல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இவர் அதை இது நினைச்சிட்டாரோ? எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்காரோ. ராகுல் காந்திக்கு வந்து எப்பவுமே ஒரு குழப்ப நிலை உண்டு. அது இயல்பாகவே அவரை அப்படிதான் இருப்பார். எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரியே ஒரு மிரண்ட கண், அதுவும் மோடியை பார்த்தா ஒரு மிரண்ட கண்ணும் ஒரு பயந்த பார்வையும். சார் என்ன சார் எப்படி சொல்றீங்க? அவர் போய் பக்கத்தில் போய் கட்டிலாம் பிடிச்சிருக்காரு, ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்காரு, அது மாத்திரம் பண்ணியிருக்காரு, பல விஷயம் பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட். அதெல்லாம் சொல்லக்கூட எனக்கு சரியா படல, அதனால நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். அந்த எதிர்கட்சி தலைவருக்கு இருக்க வேண்டிய மாண்பும் மரபும் பண்பும் அவருக்கு இருக்கிறதா என்பது மக்கள் பார்வைக்கு. நான் அதை அதிகமாக பேச விரும்பல. ஏன்னா இது அரசியல் சார்ந்த பிரச்சனையை நான் பார்க்க விரும்பல நான். பட் ஒரு எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படணுன்றத இவங்க யாரை பார்த்து கற்றுக்கணும்னா 1971 அடல் பிஹாரி வாஜ்பாயை பார்த்து கற்றுக்கணும். இல்லை 1991 அதே அடல் பிஹாரி வாஜ்பாய் 93 அடல் பிஹாரி வாஜ்பாய் நரசிம்மராவுக்கு தோளோடு தோள் எப்படி கை கொடுத்தார் பாகிஸ்தானை எதிர்ப்பதற்குன்னு சொல்லி பார்த்து கற்றுக்கணும். இல்லை அருண்ஜேட்லி ஆகட்டும், இல்லை சுஷ்மா ஸ்வராஜ் ஆகட்டும், இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய வீரர்களை பாகிஸ்தான் கொல்லும்போது எப்படி இந்திய அரசாங்கத்தை இக்கட்டான சூழ்நிலையில் நிறுத்தினார்கள், அன்று வெக்கி தலைகுனிந்து எப்படி மன்மோகன் சிங் பதிலளிக்க முடியாமல் தடுமாறினார், திணறினார் என்பதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அரசு பண்ற தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்கட்சியின் கடமை. உதாரணத்துக்கு OIC நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் மாத்திரம் ஆடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கரெக்டான கேள்வி. அதே இவங்க கேட்டிருந்தாங்க, அகிலேஷ் யாதவோட மனைவி, அவங்களும் MP டிம்பிள் யாதவ்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க கேட்டிருந்தாங்க இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து 1.9% இருக்குது, அது அட்லீஸ்ட் நம்ம 3% ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டான கேள்வி. மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் பிரசிடென்ட் ப்ளஸ் மாநிலங்களவையில் எதிர்கட்சி தலைவர் அவர் தான். அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி நடந்தது, இது நடந்ததுக்கான மொத்த கார்கில் ரெவ்யூ கமிட்டின்னு ஒன்று அமைச்சு எப்படி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களோ மக்கள் பார்வைக்குன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இதுக்கு ஒரு ரெவ்யூ ஒன்று பண்ணி அதை மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் எதிர்கட்சிகள் கொடுத்ததா நம்ம கருதலாம். ராகுல் காந்தி பேசுறதை எப்பயுமே ஆக்கப்பூர்வமாக எதுவும் இருக்காது. ஸோ அதை நாம் எவ்வளோ டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்வாங்க. சால்ட்டுக்காவது ஒரு நம்ம நாக்கில் பட்டோன்னு ஒரு டேஸ்ட், இது மண்ணு, it doesn't have a taste. So Rahul Gandhi has no valid point or he has not backed up with facts. அவர் சொன்னதுக்கு தரவுகள் என்ன, எங்கிருந்து வந்தது அந்த தரவுகள், யார் கொடுத்த தரவுகள்? தரவில்லாமல் நான் வாய்க்கு வந்தது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது.
சில மாநிலங்களில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர்களும் இன்று இந்தியாவில் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவரும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுவதில் வல்லவர்கள். தரவுகள் கொடுக்கட்டும். நீங்கள் பிரதமர் மோடியை சாடினால் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம், அரசியல் நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்ளலாம். பிஜேபியை சாடுங்கள், ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் அரசியலில் சாதாரணம். ஏன்னா உங்களுக்கு வாக்களித்த மக்களும் இருக்கார்கள், அவங்களுக்கு வாக்களித்த மக்களும் இருக்காங்கள். ஒரு பாராளுமன்றம் என்றால் அங்கே பேச்சுகளும் விவாதங்களும் காரசாரமான விவாதங்களும் தேவை. அப்போதான் இரு பக்கத்தையும் பார்த்து எது சரி எது தவறு என்று மக்கள் புரிந்து அது வாழும் ஜனநாயகத்துக்கு அடையாளம். ஆனால் நீங்கள் வாழும் ஜனநாயகத்துக்கு அடையாளம் என்று இந்திய இறையாண்மையை காக்கும் முக்கியமான தூணான இராணுவத்தையும் முப்படைகளையும் நீங்கள் கொச்சைப்படுத்தினால் அதை பொறுத்துக்கொள்ளவோ சகித்துக்கொள்ளவோ இந்திய மக்களுக்கு தயாராக இல்லை. ஓய் சார், அடுத்து இப்போ நம்ம மோடி அவர்கள் சொல்லும்போது, அதாவது பாகிஸ்தான்காரங்க நம்மள்ட்ட கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் நிறுத்தி. உண்மைதானே? அது எப்படி சார் நம்ம ப்ரூஃபாக சொல்ல முடியாது? நான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ரூஃபா. அவங்களோட நூர்கான் பேஸ் மொத்தமாக காலி. அதுதான் அவங்களோட நோடு, அதாவது கம்யூனிகேஷன் நர்வ் சென்டர். அதுதான், அது மூலமாக தான் இன்னொரு மற்ற பேசஸ்க்கு தகவல் போகணும். பாகிஸ்தானுக்கு இந்தியா மீது பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, வேன்ஸ் கிட்ட நான் பேசினேன் மே 9ஆம் தேதி, அவர் மிகப்பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் பிளான் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னதும், இவர் மே 10ஆம் தேதி நம்ம தாக்குதல் பண்ணுறோம் அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்போ என்ன நடந்ததுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம அடிப்படையாக அந்த விஷயங்களை ஒரு கோர்வையாக நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரிய வருது? பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ணது அவங்களோட ஏர்பேசஸை. அவங்க ஏர்பேசஸில் எல்லாத்துலேயுமே டிஇஎல் வச்சுருந்தாங்க, ட்ரக் எரெக்டட் லான்ச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானுக்கு 2 வழியாக தான் இந்தியா மீது ஏவுகணை தாக்குதலோ இல்லை ராக்கெட் தாக்குதலோ மிசைல் தாக்குதலோ செய்ய முடியும். ராக்கெட் தாக்குதலும் அடிப்படையாக மிசைல் தாக்குதல் செய்ய முடியும். அது 2 விதமாக தான் பண்ண முடியும். ஒன்று டிஇஎல், ட்ரக் எரெக்டட் லான்ச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸில் ராக்கெட்ஸை வச்சு மிசைல்ஸை வச்சு அடிக்கிறது. ரெண்டாவது அவர்கள் விமானங்களில் ஏவுகணைகளை வைத்து அடிப்பது. விமானங்களுக்கு ரன்வே தேவை ஓடுறதுக்கு. போட்ட பாம்பெல்லாம் எங்கே போட்டோம்? ரன்வேல போட்டோம், அவங்களோட ஏடிசி டவர் மேலே போட்டோம், அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர் மேலே போட்டோம், கிடங்குகள் மீது போட்டோம். இந்த ட்ரக் எரெக்டட் லான்ச்சஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணோம். அவ்வளோ இதுக்கு ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் தி ஈட்டிங் அப்படின்வாங்க. நம்ம பிரதமர் ஆதம்பூர் ஏர்பேஸில் S-400 அவங்க உடைச்சிட்டானுங்கன்னு சொன்னானுங்க, தகர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எதில் போனார் நம்ம பிரதமர்? அவர் பேசும்போது, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே அவர் ஆதம்பூர் பேஸ் போகும்போது பின்னாடி என்ன இருந்தது? S-400 தானே நின்றுட்டு இருந்தது. அதே பாகிஸ்தான் பிரதமர் அவரோட பிளேனோ இல்லை எதுவோ ஃபங்க்ஷனில் இருந்திருந்தா அவர் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு போயிட்டு ஒரு டேங்க் மேலே ஏறி நின்று பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கத்துனார் பார்த்தீங்களா? எதில் போனார்? காரில் தானே போனார். ஏன் ஒரு பிளேனில் போக முடியல அவரால்? ஏன்னா எந்த இராணுவ தளவானத்துலேயும் எந்த ஏர்பேஸ்லேயும் ரன்வே சரியா இல்லை, காலி. இன்னி வரைக்கும் ரஹ்மியார் கேனை ரிப்பேர் பண்ண செய்ய முடியல அவங்களால. நூர்கான் பேஸ் மொத்தமாக காலி. அடியில் இருந்த கமாண்ட் சென்டர் மொத்தமாக அழிஞ்சு போச்சு பிரம்மோஸ் மிசைல் போட்டதில். ரெண்டாவது, சட்லஜுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட எல்லா பேஸஸும் அங்கே இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே சைனா கொடுத்த சிஸ்டம். அவங்களுக்கு ரேடார்ஸ், ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே. சவுத் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக அமெரிக்கா கொடுத்தது. சட்லஜுக்கு இந்த பக்கம், அதாவது தெற்கு பாகிஸ்தான் ஃபுல்லாக அமெரிக்கா கொடுத்த உபகரணங்கள், வடக்கு பாகிஸ்தான் ஃபுல்லாக சைனா கொடுத்த உபகரணங்கள். சைனா கொடுத்ததையும் அடித்தோம், அமெரிக்கா கொடுத்ததையும் அடித்தோம்.